சகோதர சகோதரிகளே, இப்பொழுது கோதன் ராமனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்க. இவ்வளோ நேரம் அவர் பேசி அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதாவது ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணல் எதுக்குன்னுவாங்க. அந்த மாதிரி அவர் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஐயர் தான், அவருக்கு எதுக்கு பூணல் அப்படின்ற மாதிரி இவருக்கு நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணுங்கிறதே தெரில. அப்புறம் நான் அதாவது ஒரு 40 வருடத்திற்கு முன்னாடி திருச்சியில் அகஸ்தியர் புத்தக நிலையம் ஒரு நிலையம் ஒரு பெரிய 4 பேச்சாளர்களுடைய சொற்பொழிவை ஏற்பாடு பண்ணியிருந்தது. அதில் 4 பேர் பெரிய ஆட்கள். ஒருத்தர் சாண்டில்யன், இன்னொருத்தர் கண்ணதாசன், இன்னொருத்தர் ஜெயகாந்தன், இன்னொருத்தர் தமிழ்வாணன். இந்த 4 பேருக்கும் சேர்த்து தெப்பக்குளம் பக்கத்தால் ஒரு பெரிய மேடை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அப்போ கோதண்டராமன் மாதிரிலாம் ஆள்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்னென்னா இந்த மாதிரி சொகுசான ஒரு ஏசி ரூம்லையும் சேர்லாம் போட்டு டீ கொடுத்து மத்தியானம் சாப்பாடு போட்டு உட்கார வச்சு பேச்சு கேட்குற நிலையில் அவங்கெல்லாம் பண்ணல. எல்லாம் ரோட்டில் உட்காந்து கேட்போம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இது. ஏன்னா 40 வருஷம் கழிச்சு அந்த நினைவுகள் எனக்கு வருதுனாக்கா எந்த அளவுக்கு அவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்கன்னுங்கிறத ஒரு இதுக்காக சொல்ல வரேன். லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் பண்ணார். பண்ணிவிட்டு என்ன பண்ணார், நம்மலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா சார் எப்படி இருந்ததுன்னு. இல்லை தட்சிணாமூர்த்தி சொன்னோம், பட்டு கை கடிச்சிருச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதான் கையை கடிச்சிருச்சேன் காலு கடிச்சிருச்சுங்கிறீங்களா, மறுபடியும் ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு தான் சொன்னார், இல்லை நான் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒவ்வொரு நிறுவனத்துலையும் நான் கிளாஸ் எடுக்கிறேன், எல்லாருக்கும் தெரியுது. மறுபடியும் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இந்த ரொம்ப நல்லா கை கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஏன் சார் இந்த தடவை பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தி அவர் பொருள் சேர்க்கணும்னுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் 6 மணி காலையில் எழுந்திரிச்சேன்னா நைட்டு 11 மணி வரணும் பம்பரமாக சுற்றி இருப்பார். காசு எப்படி சம்பாதிக்கணுங்கிறது அவருக்கு வழி நிறையா தெரியும். அது அவரை விட்டு அவங்க வீட்டில் மாமி, அவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. சரி, 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. 2 பசங்க, 2 பசங்கள்லையும் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு பையன் யூஎஸ், இன்னொரு பையன் டெல்லி. 2 பேரும். ஸோ வீட்டில் 4 பேரும் சம்பாதிக்கிறாங்க. வீட்டில் ஒரே ஒரு நாய் வளர்க்குறாரு. அது ஒன்று தான் சம்பாதிக்கல. இவர் செலவு பண்ணுறது அதுக்கு மட்டும் தான் பண்ணுறாரு வழியே, மீதி எல்லாம் வரும்படி தான். அதனால அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் சார் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு அதுக்கு தான் சொன்னால், இல்லை நான் இதை தொண்டு மாதிரி பண்ணுறேன்னு ஒழிய. இப்போ நம்ம நான் நார்மலாக என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கிளாஸ் இருக்குடா வாங்க அப்படின்னு ஒரு 10-15 பேருக்கு மெயில் பண்ணிவிட்டு ஒருத்தர் 2 பேர்கிட்ட பேசினேன். அது ஒருத்தன் வந்தோடனே டேய் இது போகலாம், இது நல்லாயிருக்கும் சார், எந்த கிளாஸ் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஆஹா இதை நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா லைஃப்பில் போயிருப்போம். ஏன்னா பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், அதுக்கு முன்னாடியே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டேன். எங்கே அப்படின்னா, கோயம்பேடா. இல்லைடா நான் காரில் போகிறேன், எங்கூட வந்துரு, திரும்பி கொண்டு விட்டுறேன். எப்போ நான் காலையில் 9-9:30 சாயந்தரம் வரணும். மத்தியானம் சாப்பாடு சாப்பாடு போடுவாங்கப்பா, டீயும் கொடுப்பாங்க வான்னா. சரி அப்படின்னா, சரி நீ இப்போ பணம் கொடுக்குறியா இல்லை இங்கே கட்டுறியான்னா. பணமா? ஏடாண்ணா 1000 ரூபான்னு. 1000 ரூபாயான்னு. நான் என்ன சொன்னேன், டேய் நீ சினிமா பார்க்குற பழக்கம் உண்டா? பார்ப்பேன். என்ன யார் படம் பார்ப்பேன்? தலைவர் படம் பார்ப்பேன், எல்லார் படத்தையும் பார்ப்பேன்னு அப்படி சொன்னான். சரி, தலைவருக்கு 63 வயசில் ஐஸ்வர்யா ராயை கட்டி பிடிக்கிறதுக்கு காசு வாங்கிட்டு தான் கட்டி பிடிக்கிறார் தெரியுமா அப்படின்னு. எவ்வளோ தெரியுமா வாங்குறாருன்னு? 2 கோடி, அதுக்கு மேலே 5 கோடி, அதுக்கு மேலே அவனுக்கு 5 கோடிக்கு மேலே அவனுக்கு சொல்ல தெரியல. நான் சொன்னேன், ஒரு 5 கோடியோ 7 கோடியோ வாங்கிட்டு கட்டி பிடிக்கிறார். நீ கோடி கொடுத்தாலும் கிட்டே நெருங்க விட மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறான், அவர் நடித்த படத்தை காசு கொடுத்துட்டு போய் பார்க்குறோம். எவ்வளோ கொடுக்குறேன்? முதல் நாள் முதல் ஷோ போனால் 250 ரூபா டிக்கெட்டு, அப்புறம் 6 ரூபா டீ 20 ரூபான்னு விற்பான், 5 ரூபா பாப்கார்னை 15 ரூபான்னு விற்பான். போய் பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். அவனை கேட்டான், இது போனிய என்ன பிரயோஜனம்? ஜாலியாக போச்சு. ஏண்டா ஜாலியாக போகிறதுக்கு 500 ரூபா செலவு பண்ணலாம், ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ பணம் கொடுக்கக்கூடாதோன்னொன்னே பேசாமல் இருக்கலாம். நீ கொடுக்குறியா, நான் அப்புறமா தரேன். நான் சொன்னேன், டே இந்த மாதிரி ஒன்று கூப்பிட்டு போய் நான் ஒன்றும் அவசியம் இல்லை.
வந்தா வா, வராட்டிப்போ, நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறேன். அதனால் கோதண்டராமன் சார் வந்து எனக்கு 15 வருஷமாக தெரியும், என்னுடைய நண்பர். ஆனால் இவர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது பார்த்துருக்குறேன். எப்படின்னா, ஒரு கிளாஸ் எடுக்கிறார் அப்படின்னா பசங்கக்கிட்ட புரியுதா அப்படின்னு கேட்பாரு. புரியல அப்படின்னா, புரியலன்னா தெரிஞ்சுக்கோ, ஏன்னா இன்னொரு ஸ்டெப் மேலே போகிறேன், இந்த ஸ்டெப் உனக்கு புரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் புரியும். இதுவே புரியலன்னா அடுத்ததும் புரியாது, அதுக்கு மேலே போகிறதும் புரியாது. அப்புறம் த்ரூ அவுட் இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே புரியாமல் போயிடும். எனக்கு காசு வந்துடும், நான் வாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் உனக்கு வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணோட இது வந்து கிடைக்காம போயிடும் அப்படின்பாரு. இது மாதிரி யார் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? வந்தோமா, கிளாஸ் எடுத்தோமா, புரியுதோ புரியலையோ நம்ம பாட்டு போகணுமா அப்படின்னு அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒர்க் இருக்கோ இல்லையா, இவர் உட்காந்து நைட் உட்காந்து நோட்ஸ் எடுப்பார். நானே பார்த்துட்டு வெக்ஸ் ஆகிடும், என்ன சார் இப்படி உட்காந்து பையனே படிக்க மாட்டான், இப்படி பண்ணுறீங்க. இல்லை, நம்ம வந்து எந்த வேலை செஞ்சாலும் திருப்தியாக செய்யணும், நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், அப்போ தான் அந்த வேலை வந்து உருப்பிடுவோம் அப்படின்னாரு. அதனால் அவர்கிட்ட நிறைய கற்றுட்ருக்கேன், நிறையா அவர் கிண்டலும் அடிப்பா, இருந்தாலும் நிறைய கற்றுட்ருக்கேன். இப்போ கோதண்டராமன் அவர்கள் மேடை கலை